அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்வாதி. நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கேன். ஃபாரஸ்டர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் 2022 குரூப் 2 என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே நான் சுரேஷ் அகாடமியில் தான் படித்தேன். லாஸ்ட்டு குரூப் 2ல் எனக்கு கவுன்சிலிங்கில் ஷார்ட் லிஸ்ட் வந்துச்சு. லாஸ்ட்டாக கம்யூனிட்டி வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு லாஸ்ட்டு குரூப் 2 கிடைக்கல. இப்போ எழுதின 2024 குரூப் 2 என்னுடைய செகண்ட் அட்டம்ப்ட்டு. நான் சுரேஷ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். எதுவுமே ஸ்கிப் பண்ண கிடையாது. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டெஸ்ட் பேட்ச் எல்லாம். இப்போ எனக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ சார். அடுத்து என்னுடைய சக்ஸஸில் அடுத்த இம்பார்ட்டன்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்டடியால் ரெகுலராக போவேன். அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஹாஸ்டல், ரூம்மேட்ஸ் எல்லாருமே நான் ஃபீல் பண்ணுற டைம், டிமோட்டிவேட் ஆகிற டைமில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அடுத்து நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா அதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல இல்லை. என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை இவ்வளோ தூரம் அனுப்பி படிக்க வச்சாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் எனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் என் அப்பா அம்மாவை. இனி நான் அவங்கள கஷ்டப்படாமல் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து நான் அவங்கள ஹாப்பியாக பார்த்துப்பேன். ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் கன்சிஸ்டன்சியாக படிங்க. கண்டிப்பாக நமக்கான நாள் வரும். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் பேர் ராஜ்குமார். என்னோட பொண்ணு சுவாதி. இவ்வளோ நாள் வரைக்கும் ராஜ்குமார் பொண்ணு சுவாதின்னு தான் தெரியும். ஜூலை 22ஆம் தேதி இருந்து சுவாதியோட அப்பா ராஜ்குமார்ன்ட்டு பெருமை சேர்த்து விட்டாங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து கவுன்சிலரையும் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அப்புறமா ஒரு வாரம் ரூம்ல இருந்து தனிமைப்படுத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு மேலே பெஸ்ட்டான உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே கொண்டு வந்தேன் அவங்கள. அதை வெற்றியடைய வச்சுட்டாங்க. அந்த சாதனை புரிஞ்சு பண்ணி கொடுத்துட்டாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. வீட்டில் வந்து நாங்கள் விவசாய குடும்பம். தோட்டத்தில் அனைத்து வேலையும் பார்க்குவாங்க, அனைத்தும் செய்வாங்க. எங்களுக்கு சப்போர்ட்டியாக இருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக பணிபுரிஞ்சாங்க. எங்களுக்கு 3 பொண்ணுங்க. என்னோட பொண்ணுங்க 3 பொண்ணுங்க. அவங்க பெரிய பொண்ணு அவங்க எம்எஸ்சி முடிச்சுட்டதையும் இப்போ இது பண்ணுறாங்க. இங்கே தான் பேங்கிங் பண்ணிட்டுருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. சின்ன பொண்ணு இது ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க பிஹெச்டி பண்ணுறாங்க. இவங்க எம்எஸ்சி யூஜி முடிச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. நான் டிஎன்பிசியில் நான் போயிட்டு முன்னே போய் நான் ஜாப்புக்கு போகணும் அப்படின்றதையும் அவங்க வந்துட்டாங்க. நான் மேலே படியுமா இன்னொரு டிகிரி பண்ணுமா கொரோனா டைமில் அப்படின்னு சொன்னேன். கேட்கல. இங்கே வந்ததே ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுத்தாங்க. நிறைய இரவுகள் வந்து தூங்காமல் முடிச்சுட்டு இருந்த இரவுகள் நிறைய உண்டு. இங்கே கூட இருப்போம். இங்கே தான் தங்கியிருப்பாங்க. தமிழர் திருநாள்னு சொன்னால் பொங்கல். அந்த பொங்கலுக்கு கூட வீட்டுக்கு வரல. இங்கே தான் இருந்தாங்க. இருந்து நான் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்றதையும் முடிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே வெற்றி பெற்று குரூப் 2 2A வெற்றி பெற்ற நல்ல உள்ளவங்களுக்கும் நல்ல மாதிரி பணிபுரிந்து நல்ல பேரை இங்கே வாங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்திய அனைத்து உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இனி படிக்கும் அடுத்த பேசிகளுக்கு இதை விட சிறப்பாக நீங்கள் வரணும் என்று மனதில் நினைத்து நல்ல திறமையாக படித்து திறமையான இடத்தை அடைய வேண்டும் என்று மனமார்ந்த நன்றியை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.